குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும் பொழுது திருநூறு அணிந்து கொண்டு போகணும், ருத்ராட்ச கொட்டை போட்டுட்டு போகணும். தமிழகத்தினுடைய கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சொன்னார், இந்த அண்ணாமலையினுடைய வாதம் பாருங்க சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறாரு, அதனால தான் கர்ம வீரர் காமராஜர் ஐயா யூனிஃபார்ம் கொண்டு வந்தார். ஐயா குடும்பத்தில் என்னுடைய மனைவியினுடைய தாத்தா கிருஷ்ணசாமி ஐயா அரசு பள்ளியில் 1960-70 காலகட்டத்தில் டீச்சராக இருந்தவர். முதலாக யூனிஃபார்ம் சிஸ்டத்தை கொங்கு பகுதியில் கொண்டு வந்தவர் அவர், தமிழகம் முழுவதும் வருவதற்கு முன்பு. எதற்குன்னா, ஒரு பள்ளிக்கூடத்தில் மில்லு ஓனர் வந்து மேலையும் மில்லில் வேலை பார்க்குற தொழிலாளர்கள் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க சாக்குப்பையில் உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க மரபெஞ்சில் உட்கார்ந்துருக்கிறாங்க, அவங்க காதில் வைரக்கடுக்கன் போட்டிருக்கிறாங்க, இந்த குழந்தைகள் எதுவுமே இல்லாமல் கீழே இருக்கிறாங்க என்பதை உடைப்பதற்காகத்தான் சீருடை கொண்டு வரப்பட்டது. சீருடை என்பது மத அடையாளங்களை மறைப்பதற்காக கொண்டு வரப்படவில்லை. சீருடை என்பது நம்முடைய சமுதாயத்தில் ஜாதி ஏற்றத்தாழ்வு, பணக்காரன் ஏழை என்பதை உடைப்பதற்காகத்தான் பள்ளிக்கு சீருடை கொண்டு வந்தோம். ஒரு பள்ளிக்கூடத்திற்கே நான் திருநூறு என்னுடைய குழந்தையை வச்சுட்டு போகாதுன்னு நம்ம நினைச்சோம்னா என்ன சனாதன தர்மத்தை நாம் காப்பாற்றுகின்றோம்? எந்த இந்து மத தர்மத்தில் நாம் வாழுகின்றோம்? ஒரு பெண் குழந்தை பொட்டு வச்சுக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலன்னா எப்படி அந்த பெண் குழந்தை சனாதன தர்மத்தை காப்பாற்று? பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது பொட்டு அழி, பள்ளிக்கூடத்துக்கு வெளியே வந்ததுக்கு அப்புறம் பொட்டை வெயினா நமக்கும் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லு? இப்ப திருமாவளவன் சொல்ற மாதிரி இல்ல வேர்வை அதிகமா வந்துச்சு அதனால லைட்டா தொடச்சேன். யாருக்கு அதுல சுத்த வேண்டியதெல்லாம் நம்ம காதுல சுற்றா இருப்பாரு பாரு. அதனாலதான் அன்பு சொந்தங்களே, சீருடை அணியணும். அனைத்து மனிதர்களும் சமம் என்று நினைப்பவன் நான், நீங்க, நயினார் அண்ணன், இங்க இருக்கிற எல்லோரும் எந்த ஜாதிகளும் கிடையாது, எல்லா ஜாதிகளும் சமம் என்று நினைப்பவர்கள் நாம். ஆனால் நம்முடைய மத அடையாளத்தை நாம் இடுவதிலே எந்தவித தவறும் இல்லை என்பதை தமிழக அரசு உணர்ந்துடும். ஒரு குழந்தைய ருத்ராட்ச கொட்டை போடாத, திருநூறு வைக்காத, குங்குமம் வைக்காதுன்னு பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தா அது செக்குலரிசம் இல்லைங்க ஐயா. அது மதச்சார்பின்மை கிடையாது. அது ஒரு மதத்தை காலில் போட்டு மிதிப்பதற்கு சமம். அதனால் நீங்கள் தைரியமாக குழந்தைகளுக்கு நம்முடைய மத அடையாளத்தை நீங்கள் வச்சு விடுங்க. குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போட்டும், அந்த குழந்தைக்கு தெரியட்டும் இன்னொரு மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க. அது இஸ்லாம் மதமாக இருக்கட்டும், கிறிஸ்தவ மதமாக இருக்கட்டும், அந்த மதமும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுங்க.